Fifth sum, factorize the following. First sum, x cube plus 8y cube plus 6xy minus 1. A cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை பார்த்தோன்னா இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஃபார்முக்கு இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா தான் இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த கொடுத்துருக்க கொஷினையும் இந்த ஃபார்முலாவில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப், அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்ததா b cube equal to 8y cube. ஸோ நமக்கு 2 க்யூபோட வேல்யூ தான் 8ன்னு தெரியும். அதனால் b cube equal to 2y the whole cube அப்படின்னு எழுதலாம். சில க்யூப் கேன்சல் ஆகிடுது. அப்போது b is equal to 2y. அடுத்தது பார்க்குறோம் c cube இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த 2 டேர்ம் மட்டும் தான் க்யூபுன்னு இருக்குது. வேறு இந்த 2 டேர்ம்லேயும் வந்து க்யூபுன்றது இல்லை. ஸோ இங்கே நம்ம 1 எடுத்துக்கலாம். இந்த 1க்கு பவர் க்யூப் இருக்காதான் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது c cube equal to minus 1 cube. அப்போது c is equal to minus 1. இப்போது இந்த a, b, c இந்த 3 வேல்யூயும் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா இந்த ஃபார்முலாவில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுடைய ஃபேக்டர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். x cube plus 8y cube plus 6xy minus 1 equal to, இப்போ இதில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a plus b plus cன்னு இருக்குது. aயோட வேல்யூ x plus bயோட வேல்யூ 2y plus c இருக்குது, அதாவது minus 1, அதனால் minus 1 எழுதிக்கிறோம். இன்ட்டு a ஸ்கொயர் இருக்குது. aயோட வேல்யூ x, அதனால் x ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இருக்குது. bயோட வேல்யூ 2y, ஸோ 2y the whole square, ஏன்னா b ஸ்கொயர்னு இருக்கனால 2y the whole square எழுதுகிறோம். plus c ஸ்கொயர், c ஸ்கொயர்னா minus 1 the whole square minus ab, abனா aயோட வேல்யூ x, bயோட வேல்யூ 2y, அதனால் x into 2y minus bc இருக்குது. bயோட வேல்யூ 2y, cயோட வேல்யூ minus 1 minus ca, cயோட வேல்யூ minus 1, aயோட வேல்யூ a, அதனால் minus 1 into a is equal to x plus 2y minus 1 into x square, 2y the whole square இருக்குது. அப்போது 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, y ஸ்கொயர் பண்ணும்போது y ஸ்கொயர் plus minus 1 the whole square இருக்குது. minus 1ஓட வேல்யூ, minus 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 minus, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் x into 2y, x into 2y 2xy. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 2y into minus 1 minus 2y, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 2y, திரும்ப இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் minus 1 into xோட வேல்யூ மைனஸ் x, அதனால் ப்ளஸ் x. இதுதான் இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர்ஸ். Second sum, L cube minus 8m cube minus 27n cube minus 18lmn. சேம் ஃபார்முலா வச்சு இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறோம். அப்போ a cube equal to L cube, அப்போ a உடைய வேல்யூ L. அடுத்தது b cube equal to minus 8m cube. ஸோ b cube equal to மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ 8 இருக்குது. 8 வந்து 2 க்யூபோட வேல்யூ தான் 8ன்னு நமக்கு தெரியும். அதனால் 2m the whole cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைனை நம்ம க்யூப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்துடும். அதனால் minus 2m the whole cube அப்படின்னு எழுதலாம். அப்போ bயோட வேல்யூ minus 2m. c cube equal to minus 27n cube. அதாவது c cube equal to, ஸோ இங்கே சொன்ன இல்லையா மைனஸ்ன்றது அதே தான்,
அதனால் மைனஸ் 3 cube தான் 27 நமக்கு தெரியும். அதனால் மைனஸ் 3n the whole cube அப்படின்னு எழுதலாம். அப்போ c ஈக்குவல் டு மைனஸ் 3n. இப்போ இந்த a b c அப்படின்ற வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ l cube minus 8m cube minus 27n cube minus 18lmn equal to a plus b plus c. ஸோ ஏயோட வேல்யூ l ப்ளஸ் b இருக்குது. ப்ளஸ் பின்னும் போது மைனஸ் 2m இங்கே இருக்கனால மைனஸ் 2m ப்ளஸ் c இருக்குது. ப்ளஸ் cனா மைனஸ் 3n வரும். அதனால் மைனஸ் 3n இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ l ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 2m த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால மைனஸ் 3n த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ab ஏவோட வேல்யூ l இன்ட்டு பியோட வேல்யூ மைனஸ் 2m மைனஸ் bc பியோட வேல்யூ மைனஸ் 2m சியோட வேல்யூ மைனஸ் 3n மைனஸ் ca சியோட வேல்யூ மைனஸ் 3n ஏவோட வேல்யூ l. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ l மைனஸ் 2m மைனஸ் 3n இன்ட்டு l ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2m த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். m ஸ்கொயர் பண்ணும்போது m ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 3n த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் 3n ஸ்கொயர் பண்ணும்போது 9n ஸ்கொயர் வரும். மைனஸ் l இன்ட்டு மைனஸ் 2m இருக்குது. அப்போது மைனஸ் 2lm அப்படின்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 2lm. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 2m இன்ட்டு மைனஸ் 2m இன்ட்டு மைனஸ் 3n இருக்குது. மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 2 3s are 6. ஸோ 6mn இருக்கும். இங்கே மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் 6mn. அடுத்தது மைனஸ் 3n இன்ட்டு l இருக்குது. 3n இன்ட்டு எல்லோட வேல்யூ மைனஸ் 3n இன்ட்டு எல்லுன்னு இருக்குது. மைனஸ் 3n இன்ட்டு எல்லோட வேல்யூ மைனஸ் 3nl. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 3nl. இதுதான் கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனுக்கான ஃபேக்டர். இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.